யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரநகாய வித்மகே தீஸ்வதனுஷ்டாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதியார். இது காமனான ஒரு கோவில் வழிபாடு. எந்த கோயிலில் வழிபடணும், எவ்வளவு நாள் வழிபடணும், எந்த கோயிலில் போய் இது வழிபட்டா நல்லது அப்படின்றதுக்கான ஒரு பதிவு. இது ஒரு மண்டலம் 48 நாட்கள் தொடர்ச்சியா இருக்கணும். தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட பிரேக் இல்லாமல் 48 நாள் டெய்லி நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு விஷயம். அப்படி 48 நாட்கள் முடியலன்னா 48 செவ்வாய்க்கிழமையோ இல்லை 48 திங்கக்கிழமையோ இல்லை 48 வெள்ளிக்கிழமையோ தேர்ந்தெடுத்துக்கணும். இதுவாக இருந்தாலும் ஒரு மண்டலம் 48 செலக்ட் பண்ணிக்கணும். இது ஒன்று சிவன் அல்லது முருகன் இருக்கிற கோவிலில் வழிபட வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோயிலோ இல்லை முருகர் கோயிலையோ அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்துண்ட போயிட்டு வலம் வரணும். மினிமம் 9 சுற்று சுற்றணும். கண்டினியூஸாக 48 நாள் சுற்றணும். அப்படி இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, திங்கள், செவ்வாய், வெள்ளி இந்த 3 நாளை செலக்ட் பண்ணிக்கணும். ஒன்று திங்கக்கிழமைனா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சுற்றணும். ஒன்று செவ்வாய்க்கிழமைனா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சுற்றணும். ஒன்று வெள்ளிக்கிழமைனா ஒரு வெள்ளிக்கிழமையும் சுற்றணும். ஆனால் 48 நாட்கள் வரணும். 48 வெள்ளி, 48 செவ்வாய், இல்லை 48 திங்கள் இந்த மாதிரி கணக்கில் இருக்கணும். இல்லை டெய்லி சுற்றுறது இருந்தால் 48 நாள் கண்டினியூஸாக சுற்றணும். இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ஒரு மண்டலம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த அரச மரத்தை நீங்கள் 9 சுற்று சுற்றின்னு வந்தீங்கன்னா நம்பிக்கையோட கண்டிப்பாக ஏற்பட்ட திருமண தடை நீங்கி வெகு விரைவில் திருமணம் கைகூடி திருமணம் நடக்கும். நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம். அதே போல் எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த பதிவில் என்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்க்குறீங்க, பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, லைக் பண்ண மாட்டேன்றீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. இந்த பதிவு நான் போடுற எந்த பதிவுலையாவது ஏதாவது குறை இருந்தால் கூட அதை செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் அது என்ன குறையோ அந்த குறையை தீர்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ண முடியும், பதிவு கொடுக்க முடியும். அதே போல் உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான பதிவு தேவைப்படுது, எந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு தீர்வு தேவைப்படுது, அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் அதை பார்த்துட்டு அதுக்கான பதிவை எங்களால் உங்களுக்கான அந்த சொல்யூஷனை எங்களால் தர முடியும். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இதை செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.